ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை பூஜா ரூம். ஒரு 3 மந்த்ஸ்க்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேங்க. கிச்சனை பற்றி தான். கிச்சன் நான் எப்படி இப்போலாம் மெயின்டைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாளாக நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் அந்த வீடியோ என்னால் ஃபாலோ பண்ண முடிஞ்சது. ஸோ அதுக்கு காரணம் யூடியூபர்ஸ் தான். அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்கிற விதமாக நான் போஸ்ட் போட்டிருந்தேன். இப்போ அதே மாதிரி நான் பூஜா ரூம் கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஒரு 2 மந்த்ஸாக ரெகுலராகவே பூஜை பண்ணிகிட்ருக்கேங்க. என்னடா இவ 2 மந்த்ஸாக தான் பூஜை பண்ணுறாளா, அதுக்கு முன்னாடி என்ன செஞ்சான்னு சொல்லி கேட்காதீங்க. ஏன்னா நான் அந்த வீடியோலவே சொல்லியிருக்கிறேன், நான் எவ்வளோ பெரிய சோம்பேறின்னு. ஸோ அது கிச்சனில் மட்டும் இல்லைங்க, பூஜை ரூமில் தான். பூஜை ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு 10 நாள் தான் விளக்கு போடுவேன். அப்புறம் ஒரு வாரத்தில் 2 நாள் விளக்கு போடுவேன். ஆனால் விசேஷ நாட்களில் ரெகுலராக ஏதாவது விசேஷம்னா உடனே பூஜைலாம் பண்ணுவேன். ஆனால் வீக்லி 2 டேஸ் செவ்வாய் வெள்ளி கூட என்னால் பூஜை செய்யணும், விளக்கு ஏற்றணும் அப்படிங்கிற எண்ணம் கூட வராது. அந்த அளவுக்கு படு சோம்பேறி. ஆனால் இப்போ 2 மந்த்ஸாக அப்படி இல்லை, டெய்லி ரெகுலராகவே நான் விளக்கு போடுறது. அதுவும் இப்போ ரீசெண்டாக 1 மந்த்தாக வராகி அம்மனை வேற வழிபட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அதுவும் எனக்கு ரொம்ப ப்ளசண்ட்டை கொடுக்கறதுனால நான் விளக்கு ஏற்றியே ஆகணும் அப்படிங்கிற எண்ணத்தில் எப்போ பார்த்தாலும் விளக்கு போடுறதுல கான்சன்ட்ரேஷனாக இருந்துகிட்டு இருக்கேன். ஸோ 2 மந்த்ஸாக என்னால் ஃபாலோ பண்ண முடிஞ்சதுனால உங்ககிட்ட அதையும் நான் ஷேர் பண்ணுறேன். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ரெகுலராக இது ஒரு 2 மந்த்ஸாக நான் அந்த மாதிரி பூஜை பண்ணுறதுனால நிறைய பாசிட்டிவ் ஃபீல் எனக்கு கிடச்சிருக்குது. அந்த பாசிட்டிவ் வைப் உங்களுக்கும் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி சில பேர் கண்டிப்பாக யாராவது ஒரு சில பேர் இருப்போம், இந்த மாதிரி சோம்பேறிப்பட்டு போய். ஸோ அந்த மாதிரி யாராவது இருந்தீங்க அப்படின்னா நீங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி பாருங்கள். டெய்லி இல்லைனா வாரத்தில் ஒரு 2 டைம்ஸ் பண்ண பாருங்கள். அதுக்கப்புறம் வீக்லி 4 டேஸ் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட வீட்டை தெய்வ கடாட்சமாக மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். உண்மையிலே செம்மையாக ஃபீல் ஆகுதுங்க. அந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்பு உங்களுக்கு உணர முடியும். ஸோ நான் உணர்ந்ததுனால, நான் ஃபாலோ பண்ணுறதுனால நான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஏற்கனவே அந்த கிச்சன் வீடியோவிலே சொன்னேன், நான் இந்த இதை ஃபாலோ பண்ணுறதுனால நிறைய என்னையவே எனக்கு பிடிச்ச மாதிரி ஆகிப்போச்சு. ஸோ அது மாதிரி வீட்டையும் கொஞ்சம் கொஞ்சமாக மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ ஆரம்பித்தது தாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா விஷயங்களையும் என்னையே நானே மாற்றிக்கிட்டு இப்போ ஒரு இந்த 2023லேருந்து ஒரு புது அவதாரம் எடுத்த மாதிரி நான் என்னை மாற்றிக்கிட்டு வீட்டையும் சரி, கிச்சன், பூஜா ரூம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக சோம்பேறித்தனத்தை குறைச்சிக்கிட்டு நான் என்னையே நானே சேஞ்ச் பண்ணி இந்த மாதிரி மாற்றத்தை வீட்டுக்கு கொண்டு வந்துட்டுருக்கேன். ஸோ நம்ம மாறினாலே வீடு ஆட்டோமேட்டிக்காக ஒரு பாசிட்டிவ் ஃபீலை வீடு நம்மளுக்கு திருப்பி கொடுக்குது அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். நிறைய யூடியூபர்ஸ் உண்மையிலே நல்லா மோட்டிவேட் பண்ணுற மாதிரி நிறைய வீடியோஸ் நம்மளை மாற்றுறதுக்கு கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணுறதுக்கு மிகப்பெரிய ஒரு சக்தியாக இருக்குதுன்னே சொல்லலாங்க. அந்த அளவுக்கு நிறைய மோட்டிவேட் பண்ணுற வீடியோஸ் பார்த்து உங்களை நீங்களே மாற்றி உங்களோட வீட்டையும் ப்ளசண்ட்டாக மாற்றுங்க. இப்போ நான் இப்போ புதுசாக இந்த பூஜை ரூமே சும்மா விளக்கு போட்டுட்டு தான் 2 மந்த்ஸாக இருந்தேன். இன்னையிலேருந்து ஒரு நிறைய விஷயங்களை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாக்கோலம் இருது. இந்த மாக்கோலமே இன்றைக்கி தாங்க நான் ட்ரை பண்ணியிருக்கேன். நான் சாதாரணமாக கோல மாவில் போட்டாலே எனக்கு கோலம் வராது. ஸோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி கிறுக்கி பச்சரிசி மாவை அரைச்சி இந்த மாதிரி கோலம் போட்டு வச்சுருக்கிறேன். பார்க்கவே காமெடியாக தான் இருக்குது. இருந்தாலும் சாமி என்னை ஏற்றுக்குவாங்க, மன்னிச்சுக்குவாங்க அப்படிங்கிற இதில் நான் ஏதோ கைக்கு வந்ததை போட்டுவிட்டு சின்ன சின்ன விஷயங்களை இன்னையிலேருந்து புதுசாக கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உப்பு, மஞ்சள், விரல் மஞ்சள் அதில் காயின் வச்சு வைக்கிறது, இன்னும் அந்த இடத்துல ஒரு சின்ன கண்ணாடி மட்டும் வைக்கணுங்க. ஸோ இந்த மாற்றத்தை இன்னைக்கு நான் புதுசாக கொண்டு வந்திருக்கேன். இதையும் நான் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுவேங்கிற ஹோப் இருக்குது. ஸோ இது மாதிரி நீங்களும் உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணி நிறைய வீடியோஸ் பார்த்து உங்களை நீங்கள் பாசிட்டிவாக மாற்றுறதுக்கு என்னோட பெஸ்ட் விஷஸ். ஏதோ எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இதில் ஏதாவது தப்பு இருந்துச்சுன்னா உங்களோட அட்வைஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு மிக்க நன்றி. ஓகே, பாய்.